Alhamdulillah nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi sha'ni habibihi mukhbiran wa amira wa ta'ziman wa takrima. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alayhi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim 'alayhi. La ilaha illallah Muhammadur Rasulullah sallallahu alayhi wa sallam. Alhamdulillah, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சதா சர்வ காலமும் அல்லாஹுவை நினைத்து வாழ்ந்து அவனுடைய நினைவில் இன்பம் பெற்று அவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேகுமார்களின் தொடர்பை அல்லாஹ் நமக்கு பிச்சையாக கொடுத்தான். அந்த அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அனைவர்களும் மனதார அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நமது ஷேகநாயகம் அவர்களினுடைய உண்மை குலாம்களாக, உண்மை காதலர்களாக, இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தன் கருணை பிச்சையால் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, இது ஆன்மீக பயிற்சி வகுப்பு. சதா அல்லாஹுவை நினைத்து வாழ வேண்டும், அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும். மக்சதே பைஅத் என்னமா? யாதே ஹக் அலத்தவாம் யாஃப்தே ஹக். சதா அல்லாஹுவை நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய யாது எப்பொழுது ஒரு நபருக்கு அல்லாஹ்வுடைய நினைவு சதா வந்து விடுகிறதோ அவருக்குத்தான் யாஃப்தே ஹக் கிடைக்கும் என்பதாக நமக்கு ஷேகநாயகம் சொல்லி காட்டுவாங்க. அப்போ இதற்காக வேண்டி அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது முழு லட்சியமாக நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இது போன்ற சபைகளை நமக்கு ஷேகநாயகம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, எந்த மூச்சையும் வீணாக கழிக்க வேண்டாம் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. ஜோதம் காஃபில் ஓதம் காஃபிர். எந்த மூச்சு அல்லாஹுவை மறந்து போனதோ அந்த மூச்சு காஃபிராக போய்விட்டது என்பதாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹினுடைய நினைவிலே செல்லுமேயானால் அல்லாஹிற்கு முற்றிலும் அடிபணிந்ததாக முஸ்லிமாக அந்த மூச்சு வெளியாகிறது. அல்லாஹ் கொடுத்த அந்த மாபெரும் அருட்கொடையை நாம் மறந்து நிராகரித்தவர்களாக இருப்போமேயானால், அல்லாஹை மறந்து வாழ்வோமேயானால் அந்த மூச்சு காஃபிராக ஆகிவிட்டது என்று சொல்லி காட்டுவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய நன்றியை மறந்து, அல்லாஹுவை மறந்து அந்த மூச்சு சென்று விட்டது என்பதாக சொல்லுவாங்க. அப்போ காதில் பயான் கேட்கணுமா, மூச்சில் என்ன செய்யணும்? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ஜிக்ர் என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்ம மூச்சில் நம்ம பழக்கத்தை கொண்டு வந்துடுறோமோ என்னாகும்? நமது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அல்லாஹினுடைய நினைவு வருவதற்கு ஒரு காரணமாக அமையும்பாங்க. நம்ம சர்க்காநாயகம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ நம்ம இந்த மூச்சை உள்ளே இழுக்கிறோம் பார்த்தீங்களாம்மா, மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது எப்படி இழுக்கணும்? என்ன உணர்வோடு நம்ம மூச்சை உள்ளே இழுக்கணும்? அல்லாஹூ அல்லாஹூண்டு மூச்சை என்ன பண்ணணும்? உள்ளே இழுக்கணும். என்ன உணர்வு வரணும்? எல்லாம் என் உள்ளிருந்து என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. ஏன் என் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிட்னி எனக்கு சுயமாக என் தேவைகளை பூர்த்தி செய்யுமா? அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் பூர்த்தி செய்ய முடியுமா? ஒரு காலமும் பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ அந்த கிட்னி நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறது. எவ்வாறு பூர்த்தி செய்கிறது? அந்த கிட்னியிலே அதை யார் மௌஜூதாக காட்டி கொண்டிருக்கிறானோ, யார் நமக்கும் அகில உலகத்திற்கும் இலாகாக இருக்கிறானோ அந்த அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த கிட்னியுடனே ஐனாக இருந்து அந்த கிட்னியை ஃபங்க்ஷன் செய்ய வைக்கிறான், வேலை செய்ய வைக்கிறான். இந்த இதயம் என் தேவையை சுயமாக பூர்த்தி செய்யாது. இந்த ஹார்ட்
ஹார்ட் பீட் இருக்கா இல்லை, இதய துடிப்பு இருக்கா இல்லையா? சுயமாக அந்த இதயம் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? தன்தானே இலாஹுடைய குவத் இல்லாமல் முடியுமா? ஒரு காலம் முடியாது. எந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அகில உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த அல்லாஹு தஆலா என்னுடன் இருந்து, அந்த ஹார்ட்டுடன் இருந்து என் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்ற அந்த உணர்வு நமக்கு வரணும். இப்போ சர்க்கார் நாயகன் சொல்லுவாங்க, மூச்சு உள்ளே இழுக்கிற மாதிரிங்களாம்மா. மூச்சை உள்ளே இழுக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு நினைக்கிறோம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், அந்த வேலை என்பது ஒரு சில வினாடிகள். மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். சாதாரணமாக ஒரு சில வினாடிகளில் நடைபெறுவதை போன்று நமக்கு வெளிரங்கத்தில் தெரிந்தாலும், ஆனால் அந்த மூச்சை உள்ளே இழுக்கப்பட்ட அந்த மூச்சு இருக்குது பார்த்தீங்களா, எங்கெல்லாம் இரத்த நாளங்கள் இருக்கின்றனவோ, உடலில் எங்கெல்லாம் இரத்தம் ஓடுகின்றனவோ எல்லா இடத்திலும் அந்த மூச்சு உள்ளே சென்று வெளியே வருகிறது என்பதாக நமக்கு சர்க்கார் நாயகன் சொன்னாங்க. இப்போ நம்ம அல்லாஹூ என்று அல்லாஹினுடைய சிந்தனையில் அந்த மூச்சை உள்ளே இழுப்போமேயானால் அப்போ என்ன ஆகுமா, நமது நாடி நரம்புகள், ரத்தம் ஓடாத இடம் எங்கே இருக்குமா? எல்லா இடத்துலையுமே ரத்த ஓட்டம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ நமது நாடி நரம்புகள் எல்லாம் எந்த உணர்வு வந்துடும்? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு நமக்கு என்ன பண்ணும்? வரும்பாங்க. அல்லாஹ் என்று மறுமுறை நாம் சொல்லும்போது என்ன உணர்வோடு சொல்லணுமா? இந்த ஆஃபாக்கில் இத்தனை வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கோடிக்கணக்கான வஸ்துக்களிலும் ஐனாக இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். நம்ம அல்லாஹூன்னு உள்ளே இருக்கிறோம், அல்லாஹ் என்று வெளியே விடும்போது இங்கே இருக்கக்கூடிய இத்தனை ஃபேன்களிலும் ஐனாக இருந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. இந்த பில்டிங்கில் ஐனாக இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்த வஸ்துவுமே தன் சாத்தை கொண்டு தன்தானே சுயமாக எந்த தேவையையும் பூர்த்தி செய்யவில்லை. அந்த வஸ்துவில் அல்லாஹ் ஐனாக இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு ஷேக் நாயகம் பாடுபடுறாங்க. இப்போ உட்காந்துருக்க வரைக்கும் முழுமையாக பாசத்தில் இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னாமா, இங்கேருந்து நம்ம இப்போ செல்லும் பொழுது என்னாகும், நம்ம எதை நாம் நம்முடைய மூச்சில் பழக்குகிறோமோ, நமது சிந்தனையில் எதை நாம் வைத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு என்னாகும், கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கும். நமது சிந்தனையில் எதை நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த விஷயங்கள் தான் நமது கண்ணில் படும், காதில் கேட்கும். நம்ம சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஃபைசி நாயகத்துடைய பிராணிமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபைசி நாயகத்தை கூப்பிட்டாங்களா, சர்க்கார் சர்க்கார் இங்கே வாங்க சர்க்கார் அப்படின்னு கூப்பிட்டாங்களா. அம்மா வந்து அம்மி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்களே, இங்கே பாருங்கள் சர்க்கார், அம்மி அரைக்கிறேன், அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லான்னு சத்தம் கேட்குது சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் அப்படி கேட்குது அப்படின்னு சொன்னால் காரணம் என்னம்மா, அவர்களுடைய முழு சிந்தனையும் எதிலே மூழ்கி விட்டது, அல்லாஹூ அல்லாஹ்ல மூழ்கிருச்சு. சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அவர்கள் மூழ்கியதின் காரணமாக ஒரு சிறு சப்தம் வந்தாலும் அந்த சப்தம் எதன் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது, மௌலாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. ஏன், உஜூத் நஹீத்தோ ஆவாஸ் கஹாசே, சப்தம் எங்கேருந்துமா வரும், சத்தம் எங்கேருந்து வரும், உஜூதில் இருந்து தான் வரும்னு சொல்லி நமக்கு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. நம்ம குரல் வலையில் இருந்தோ தொண்டையில் இருந்தோ எங்கேருந்து இங்கேருந்தா வருது சப்தம் கிடையவே கிடையாது, உஜூதில் இருந்து சப்தம் வருகிறது என்பதாக நமக்கு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அந்த உஜூதின் பக்கம் அவர்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க போனதின் காரணமும் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபேன் ஓடுது, நமது சிந்தனை அல்லாஹூ அல்லான்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகுமா, அந்த ஃபேன் ஓடக்கூடிய அந்த சப்தமும் நமக்கு எப்படி கேட்கும், அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லா தான். இப்போ ஹார்ட் பீட் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் பீட் துடிக்குது பார்த்தீங்களா, அது எப்படி துடிக்கும், நிஜமா நம்ம ஃபைசி நாயகத்துக்கு ஹார்ட் பீட் வச்சு பார்க்கும்பொழுது நெஞ்சில் அந்த காதில் மாட்டி டாக்டர்லாம் வச்சு கேட்பாங்க பார்த்தீங்களா, வச்சு கேட்கல என்ன கேட்டுச்சா, அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் இந்த வார்த்தை தான் கேட்டுச்சா. ஏன், முழுக்க முழுக்க தன்னை ஹக்கில் அழித்து கொண்டார்கள். ஒரு மகான் இப்போ அதில் போய்கிட்டு இருந்தாங்க, போய்கிட்டு இருக்கையில் ஒரு நபர், வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் சத்தம் போட்டு கூவி கூவி வியாபாரம் செய்வாங்களா இல்லையா, எல்லாமே விற்று போச்சு, எல்லா சாமானும் வித்துருச்சு, ஒரே ஒரு பொருள் மட்டும் அவங்கள்ட்ட மீதி இருந்திருக்கு, எல்லாம் வித்துருச்சு, எல்லாமே போயிருச்சு, ஒன்று தான் பாக்கின்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். ஏன், அல்லாஹி மௌஜூத் பாக்கி சப் அதம் அதம்கு கோயி வசன் நகி, அல்லாஹ் தான் மௌஜூதானவன், அடங்கிச்சாமா, அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால் அவன் மட்டும்தான் பாக்கியானவன், மற்ற எல்லாமே என்னவா சாணி தான், அழிந்து போகக்கூடிய வசுதா. அப்போ பாக்கியாக எபுகா வஜ்ஹு ரப்பிக், அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால் அவன் மட்டும்தான் பாக்கியானவன், ஒன்னே ஒன்று தான் மீதி, ஒன்னே ஒன்று தான் பாக்கி என்று சொன்ன உடனே அவங்களுடைய சிந்தனை எதன் பக்கம் போயிருந்துச்சு,
முழுக்க முழுக்க அவர்களுடைய சிந்தனை ஹக்கின் பக்கம் இருந்ததன் காரணமாக எல்லாமே அவங்களுக்கு எதை நினைவூட்டக்கூடியதாக இருந்துச்சுமா? அல்லாஹினுடைய சிந்தனை தான் அவர்களுக்கு நினைவூட்டக்கூடியதாக இருந்துச்சு. நமக்கு ஷேகுமார்களுடைய தொடர்புக்கு முன்னாடி இந்த உலகம் என்பது ஒரு திரை தான் விளங்குச்சா. அந்த திரையே 2 விதமான திரை இருக்குதுன்னு சர்காநாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு திரை என்னமா? பர்தா, மறைச்சிரும், நமக்கு எதையுமே காட்டாமல் என்ன செய்யும்? மறைத்து விடும். ஆனால் இன்னொரு திரை இருக்குது, அந்த திரை என்ன செய்யுமா? காட்டுறது தான் அந்த திரையினுடைய வேலையை. அந்த திரை என்ன செய்யும்? காட்டும். இப்போ நமக்கு இந்த அகில உலகம் எல்லாமே அல்லாஹ்வை மறைக்கக்கூடிய திரையாக இருந்தது எப்போ? ஷேக்நாயகத்துடைய கையை பிடிப்பதற்கு முன்னதாக. ஆனால் இப்போ எஜமானுடைய கையை பிடித்த பிறகு எப்படி ஆயிடுச்சு? எல்லாமே மௌலாவின் பக்கம் நம்மை சேர்த்து வைக்கக்கூடியதாக, மௌலாவை காட்டக்கூடிய கண்ணாடியாக அனைத்து வஸ்துக்களும் மாறிவிட்டன. அப்போ ஷேகுமார்களுடைய தொடர்பு இருக்கேம்மா நமக்கு சாதாரண நியமத் அல்ல. சரி, இந்த நியமத் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தில் எல்லாத்துக்குமே கொடுத்துருவானா? கிடையாது. வல்லாஹு யஹ்தஸ்ஸு பி ரஹ்மதிஹி மையஷா. அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹ்மத் எனும் அந்த போர்வையை, ரஹ்மத்தை தான் நாடிய நபர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா கொடுப்பான். வல்லாஹு யஹ்தஸ்ஸு, சூஸ் தி பெஸ்ட். அல்லாஹு தாலா என்ன பண்ணுவான்? சூஸ் பண்ணுவான். பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்மெல்லாம், விளங்குச்சா. என்னை பார்த்து சொல்லும் பொழுது ஒஸ்ட்டு தான் சொல்லலாம், விளங்குச்சாமா. அல்லாஹுத்தாலா இந்த பாவியான அடியான் என்ன சூஸ் பண்ணிக்கிட்டான், அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான் அவனுடைய ரஹ்மத் எனும் போர்வையை போர்த்துவதற்காக வேண்டி. ரஹ்மத்துன்னா யாருமா? வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் இல்ல ஆலமீன். அகில உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாகவே அன்றி அல்லாஹ் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ நமக்கெல்லாம் ரஹ்மத்தாக இருப்பவர்கள் யாருமா? நாயிபே ரசூலாக இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் தான் ரஹ்மத். அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தில் அந்த அருளை எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து விடுவானா? கொடுக்க மாட்டான். இந்த துனியா இருக்குது பார்த்தீங்களா, காசு பணம் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தில் எல்லாத்துக்கும் கொடுப்பான். நசருத்தீன் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாமா? அல்லாஹுத்தாலா கொடுப்பான். காசு பணம் முஸ்லீமுக்கும் கொடுப்பான், முஷ்ரிக்குக்கும் கொடுப்பான், அல்லாஹ் தான் இலாஹ் என்று சொல்பவர்களுக்கும் கொடுப்பான், அல்லாஹ் இறைவனே இல்லை என்று சொல்பவர்களுக்கும் கொடுப்பான், இறைவனுக்கு இணை வைப்பவர்களுக்கும் கொடுப்பான். எல்லா நபர்களுக்குமே அல்லாஹுத்தாலா என்ன பண்ணுவான்? துனியாவை கொடுத்துருவான். ஏன்? இந்த துனியா என்பது அல்லாஹினுடைய பார்வையில் ஹுதாமு துனியா, குப்பை கூலங்கள் தான், கொசுவினுடைய ரெக்கைக்கு கூட சமமில்லை. ஆனால் ஷேகுமார்களுடைய தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் அல்லாஹுத்தாலா நசீபாக்க மாட்டான். ஷேகுமாருடைய தொடர்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தாலா எல்லா நபர்களுக்கும் நசீபாக்க மாட்டான். அவனுடைய அருள், அவனுடைய ரஹ்மத்திலே யாரை நுழைத்து கொள்வான், அவன் யாரை நேசிக்கிறானோ, அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தாலா அணைத்து கொள்வான். இப்போ நமக்கெல்லாம் அல்லாஹுத்தாலா ஷேகுமார்களுடைய தொடர்பு கொடுத்தான். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய நியாமத் செஞ்சிருக்கிறான். அகில உலகத்தில் நமக்கு அல்லாஹ் செய்த நியாமத்தை போன்று வேறு யாருக்குமே செய்யவில்லை என்று தான் ஒவ்வொரு நபர்களும் நினைக்கணும். அல்லாஹுத்தாலா உலகத்திலேயே எனக்கு தாப்பா ஆகப்பெரிய நியாமத் செய்திருக்கிறான் என்பதாகத்தான் என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு நபர்களும் அப்படித்தான் நினைக்கணும். இப்போ நமக்கு அல்லாஹுத்தாலா ஷேகுமாருடைய தொடர்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். அதை எப்படி வச்சுக்கணும்? சதா அல்லாஹுக்கு சுக்ரு செய்து அந்த நியாமத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எல்லா நியாமத்துகளும் காட்டு விலங்குகளை போன்று அதை எவ்வாறு நாம் தக்க வைத்துக் கொள்வது? கைதுஹா பி ஷுக்குர், ஷுக்குரை என்னும் அந்த நன்றி செலுத்துவதை கொண்டு அதை நீங்கள் கட்டி வைத்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுத்தாலா ஷேகுமாருடைய தொடர்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். அந்த தொடர்பை நாம் பெரிய நிஅமத்தாக நாம் வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு ஷுக்ரு செய்ய வேண்டும். நமது ஷேகுமார்கள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவ்வாறு வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். என்ன ஆசைப்படுறாங்க ஷேகநாயகம்? சதா அல்லாஹ்வை இலாஹாக்கி வாழணுமா? லா இலாஹ இல்லல்லா, நம் அனைவர்களின் அனைத்து தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இல்லல்லா, அல்லாஹுதான் எனது இலாகாக இருக்கிறான், அவன்தான் என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவனையென்று இந்த அகில உலகத்தில் யாருமே எனது தேவைகளை இதுவரையும் பூர்த்தி செய்யவில்லை, இனிமேலும் பூர்த்தி செய்ய முடியாது என்று அல்லாஹுவை இலாகாக்கி வாழ வேண்டும் என்ற அந்த கண்ணியமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றுதான் ஷேகுமார்கள் ஆசைப்படுறாங்க. அப்போ நமது முழு சிந்தனையும் எப்பொழுது அல்லாஹுவை மட்டுமே இலாகாக்கி வாழ முடியும்? நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹுவை மட்டும் எப்பொழுது நாம் வைத்திருக்க முடியுமா? ஏன்னா ஒரு நபர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மொத்தம் எத்தனை வேணுமா? 4 வேணும். ஒரு நபர் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் 4 வேண்டும்.
யாத்திபாராத்து உலக நம்ம சர்க்கான சொல்லி கொடுத்தாங்கன்னா இல்லையா? ஜாத், சிஃபாத், அஃபால், ஆதார் இந்த நாளையுமே நம்ம கவனிக்கணும். நமது தேவைகளை பூர்த்தி செய்பவனுடைய தாத் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? காயும் பகுத், தன்தானே சுயமாக இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். தான் இருப்பதற்கு தன் அல்லாத மற்றவற்றின் துணை அவனுக்கு தேவையில்லாமல் இருக்க வேண்டும். பிற நபருடைய தயவு இல்லாமல் தன்தானே சுயமாக இருப்பவன்தான் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்போ இந்த அகில உலகத்தில் நம்ம என்னதான் ஆய்வு செய்து பார்த்தாலும் தன் சாத்தை கொண்டு தன்தானே தரிபட்டு இருப்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா அல்லாஹ் மட்டும்தான் ராத்தில் காயும் பகுத்தாக கையூமாக தன்தானே நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்ற சிஃபாத்தில் நமது தேவைகளை பூர்த்தி செய்பவன் எப்படி இருக்கணும்? எப்படிமா இருக்கணும்? காமிலாக இருக்க வேண்டும். எவ்வாறு இருக்கணும்? காமிலாக, பரிபூரண தன்மைகள் உடையவனாக. இப்போ நம்மெல்லாம் உலகம் முழுசும் நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் எல்லா வஸ்துக்களும் எப்படி இருக்குது? நாக்கிஸாக, குறையே உருவானவையாக இருக்கிறது. இப்போ காமில் நாக்கிஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? இது ஃபுல்லாக இருக்குங்க. ஹயாத், இல்மு, இராதா, குதிரத், சமாத், பசாரத், கலாம். இப்போ இதில் நிறை குடமாக அல்லாவுக்கு பரிபூர்ணமாக ஹயாத், இல்மு, இராதா இருக்குது. நமக்கெல்லாம் குறையாத்தான் இருக்கும், கொஞ்சம் குறை குடம் மாதிரி, அரை குடம் அப்படியா? இதுக்கு பேர் நாக்கிஸ் என்றாக்கி இப்படி விளக்கமாமா? அப்படி கிடையாதுமா கண்ணு. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை அல்லவா? ஹயாத் நமக்கு சொந்தமா? ஒன்றுமே இல்லை. நம்மெல்லாம் யாரு? மையத்துன், மையத்து தான், உயிரற்றவர்கள். ஜாஹிலுன், அறிவற்றவர்கள். முலுத்திருன், நாட்டம் இல்லாதவர்கள். ஆஜிசுன், இயலாதவர்கள். கொஞ்சமாவது நம்மகிட்ட கூவத்து இருக்குதா? கூவத்து நம்மகிட்ட அணுவத்தனையும் இல்லைங்க. என்னால் சின்ன சின்ன வஸ்துக்களை என்னால் எடுக்க முடியும், என்னால் அசைக்க முடியும், சிறிய செயல்களை என்னால் சுயமாக செய்ய முடியும். பெரிய வேலைகளை செய்வதற்கு என்னிடத்தில் குவத் இல்லை என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் எதையும் நினைத்ததை சாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நான் சும்மா அந்த டெஸ்கை தூக்குவேன், இந்த பேனாவை எடுக்க முடியும், ஃபோனை எடுக்க முடியும் என்று சொல்ல முடியுமா? அவ்வாறு இல்லையே. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றாமா? அன்னல் குவத லில்லாஹி ஜமியா, ஆற்றல் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ, ஆற்றல் அடங்கல் அனைத்திற்கும் சொந்தக்காரன் யாருமே இல்லை, இல்லல்லா. சத்தம் கேட்கலையே. ஆற்றல் அடங்கல் அனைத்திற்கும் சொந்தக்காரன் யாருமே இல்லை, இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர. அப்ப என்னிடத்தில் குவத்தே கிடையாது என்பதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறை என்பதாக சொல்லி நமக்கு ஷேகநாயகம் விலக்கி கொடுக்குறாங்க. ஷேகுமாருக்கு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஞானங்கள் எல்லாம் விலை மதிப்பு இல்லாதவைகள். விளங்குச்சாம கண்ணு? சர்க்காநாயகம் அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லி காமிச்சாங்க, ஈஸியாக விளங்குற மாதிரி. நம்ம ஸ்கின் முன்னாடி விளங்காமல் இருந்தேன். அப்போ இந்த உதாரணம் தான் சர்க்காநாயகம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பஸ்ஸில் போகிறோம் பார்த்தீங்களா? பஸ்ஸில் போகக்கூடிய சமயத்தில் சில சீட்டுகள் இருக்கும். அதுக்கு என்ன போட்டிருப்பாங்கம்மா? ஆண்கள் பெண்கள்லாம் போட்டுட்டு சில இடங்கள் என்ன போட்டிருப்பாங்க? ஹேண்டிகேப்ட், ஊனமுற்றவர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்களா இல்லையா? இப்போ கண்ணாடி போட்டிருக்கிறாங்க சில நபர்கள். கண்ணாடி ஏன் போட்டிருக்கிறாங்கம்மா? கண் பார்வையில் குறை இருக்கிறது என்பதின் காரணமாக. சரியா? இப்போ கண்ணாடி போட்டு ஒரு நபர் அந்த ஹேண்டிகேப்ட் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னொருத்தவர் கண்ணே இல்லாதவர், கண் பார்வை சுத்தமாகவே இல்லை, பிளைண்டு, குருடராக இருக்கிறார். அவர் வர்றாரு. இப்போ தம்பி கண்ணாடி போட்டவர் பார்த்து சொல்கிறான், தம்பி கொஞ்சம் எந்திரிச்சுக்கப்பா, ஹேண்டிகேப்ட் உட்காந்துட்டு இருக்கட்டும்பா அப்படின்னு சொன்னால், ஏங்க எனக்கு தாங்க கண் பார்வை கம்மியாக இருக்குது, நானும் ஊனமுற்றவன் தான் என்று அந்த நபர் சொல்ல முடியுமா? இல்லை. எல்லாமே என்ன சொல்லுவோம்? மற்ற மக்கள் என்ன சொல்லுவோம்? கொஞ்சமாக இறக்கம் இருக்கா பாரு, கண்ணு தெரியாத மனுஷன் நிற்கிறாரு, கொஞ்சமாக உட்கார வைக்கலாமா, உட்கார இடம் கொடுக்கலாமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அப்போ அங்கே குறை என்பது என்னமா? அந்த பார்வையே முழுக்க முழுக்க இல்லை அல்லவா? அதுதான் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறை. அதே போன்றுதான் நம்மிடத்தில் பசாரத் அணுவத்தனையும் இருக்குதா? அணுவத்தனையும் நமக்கு பசாரத் சொந்தமே கிடையாது. இல்லைங்க, என்னுடைய பார்வை இந்த சுவர் அளவுக்கு தெரியும், சுவற்றுக்கு அப்பால் எனக்கு பார்வை தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அகில உலகத்தில் உள்ள எல்லாவற்றையுமே அல்லாஹு தஆலா பார்ப்பான். அப்படியா? அப்படி கிடையாதுமா. நம்மெல்லாம் யாரு? ஆமா, ஒன்றுமே தெரியாத குருடர்கள், அபுக்கம், எதையுமே பேசுவதற்கு சக்தி இல்லாத ஊமைகள். இதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறை என்பதாக நமக்கு சர்க்காநாயகம் விளக்கி காமிச்சாங்க. அப்ப நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் சிஃபாத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும்? எப்படிமா இருக்கணும்? காமிலாக இருக்க வேண்டும். எவ்வாறு இருக்க வேண்டும்? காமிலாக இருக்க வேண்டும். நம்முடைய தன்மை, நாமெல்லாம் தன்மை இல்லை, சிஃபாத்தில் நாக்கிஸானவர்கள். நமது தேவைகளை பூர்த்தி செய்பவன் அஃஆலில் எவ்வாறு இருக்க வேண்டும்? அஃஆலில் எப்படிமா இருக்கணும்?
முக்தாராக, சாஹிபே குவத்தாக, சாஹிபுல் குவத், சுயசக்தி உடையவனாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அஃபால்ல மஜ்பூர், சுயசக்தி இல்லாதவர்கள். நாம் எல்லாம் யாருமா? மஜ்பூர், சுயசக்தி இல்லாதவர்கள். அப்ப அஃபால்ல சுயசக்தி உடையவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். ஃபஆலுல் லிமா யுரீத், நாடியதையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் யாருமா? அல்லாஹ் மட்டும்தான். குவத் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. எப்பொழுது ஒரு வஸ்து ஒருவனுக்கு சொந்தமாக இருக்கிறதோ அவன்தான் அதை நினைத்தபடி செயலாற்ற முடியும். ஒரு கார் எனக்கு சொந்தமா இருக்கு, அப்ப அந்த காரை நான் என்ன செய்யலாம்? நினைச்சபடி எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம். காரே இல்லை, அப்ப என்ன செய்ய முடியும்? அதை கொண்டு நம்மால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அப்ப அஃஆல்ல நமது தேவைகளை பூர்த்தி செய்பவன் யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. ஏன்? அவன் மட்டும்தான் முக்தாராக, சுயசக்தி உடையவனாக இருக்கிறான். அதே போன்று நமது தேவைகளை பூர்த்தி செய்பவன் ஆசாரில் எப்படி இருக்க வேண்டும்? சாரே ஜஹான் கா மாலிக், மாலிக்குல் முல்காக, அகில உலகத்திற்கும் அதிபதியாக, அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். முஹ்தாஜ் இலைஹி, ஒவ்வொன்றுக்காக வேண்டியும் நாம் யாரின் பக்கம் தேவையாகுவோமோ அவன்தான் நமது தேவைகளை பூர்த்தி செய்பவனாக இருக்க முடியும். இப்போ நம்ம உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசாருக்கெல்லாம் சொந்தக்காரன் யாருமே இல்லை, இல்லல்லா, அல்லாஹுவை தவிர. அப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் சாத்தில் காயும் பகுத்தாக இருக்க வேண்டும், தன்தானே சுயமாக இருக்க வேண்டும். சிஃபாத்தில் காமிலாக, பரிபூர்ணமாக எல்லா தன்மைகளையும் உடையவனாக இருக்க வேண்டும். அஃஆலில் முக்தாராக, சாஹிபே குவத்தாக, சுயசக்தி உடையவனாக இருக்க வேண்டும். ஆசாரில் சாரே ஜஹான் கா மாலிக், அகில உலகத்தின் அதிபதியாக, அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். விளங்குச்சாமா? அப்ப இப்படியாப்பட்ட தன்மைகளை உடையவன் யாருமே இல்லை, இல்லல்லா. அப்ப ஆகவே நமது தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா. இப்ப இந்த அகில உலகத்துல எந்த வஸ்துவெல்லாம் நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என்று முன்னால் வருகிறதோ அனைத்தையும் உரசி பார்க்கணும். இப்போ தங்கம் வந்துச்சுன்னா அந்த தங்கத்தை உரசி பார்க்கறதுக்கு உரைக்கல் என்று வைத்திருப்பார்கள் அல்லவா? தங்க கடையிலாம் வச்சுருப்பாங்க, உரக்கல்னு வச்சுருப்பாங்க. அதை உரசி பார்த்தா என்ன ஆகும்? ஒரிஜினலு, டூப்ளிகேட்டு எல்லாமே என்ன ஆகிரும்? இங்கே வெளிப்படையாக தெளிவாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ யார் அம்மா சொல்கிறாங்க, நான் தாப்பா உன் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த உரக்கல், அந்த 4 உரை கற்களை வைத்து என்ன செய்ய வேண்டும்? உரசி பார்க்க வேண்டும். அம்மா ஜாத்தில் அதமாச்சே, எப்படி தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? சிஃபாத்தில் நாக்கிசாச்சே, தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அஃஆல்ல மனப்பாடம் இல்லையாப்பா? சொல்லுங்கம்மா. அஃஆல்ல மஜ்பூர் ஆச்சே, எவ்வாறு நமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? ஆசார்ல முஹ்தாஜ் ஆச்சே, எவ்வாறு நமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? அப்ப இங்கிருந்து தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறதே. காலையில தண்ணி, அம்மா தண்ணி கொடுங்கம்மா கேட்டோம், அம்மா தண்ணி கொண்டு வந்தாங்களா இல்லையா? கொண்டு வந்து கொடுத்தாங்களே. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அங்கிருந்து தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிறதே. எவ்வாறு நிறைவேறுகிறது? இலாஹாகிய, நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாகிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா நமது தாயில் ஐனாக இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்தான். அப்ப எந்த வஸ்துவும் நமது தேவைகளை சுயமாக பூர்த்தி செய்ய முடியுமா? ஒரு காலமும் பூர்த்தி செய்ய முடியாது. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது? நமது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும். தவஜ்ஜுஹ் பஹக்கிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நமது முழு கவனமும் முழு நோக்கமும் முன்னோக்குதலும் யாரின் பக்கம் இருக்கணுமா? ஹக்கின் பக்கமே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த மஜ்லிஸ். ஃபதக்கிர், நபியே நினைவூட்டி கொண்டே இருங்கள், நினைவூட்டி கொண்டே இருங்கள். திரும்ப திரும்ப சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ், கவுல் சே கால் சே ஹால். நம்ம எதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, எதை நமது நாவில் நாம் ஒளிந்து கொண்டே இருக்கிறோமோ அதுதான் நமது ஹாலாக, நமது நிலையாக ஆகும். விளங்குச்சாமலாம்? அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? தமூத்தூன கமா தஈஷூன், எவ்வாறு நீங்கள் வாழ்ந்தீர்களோ அவ்வாறு தான் உங்களுக்கு மரணம். அப்போ அல்லாஹ் அல்லாண்டு வாழ்ந்தா எப்படி மௌத்து வரும்? அல்லாஹ் அல்லான்னு தான் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ், சதா உட்கார்ந்தா லா இலாஹ இல்லல்லாஹ், நின்றா லா இலாஹ இல்லல்லாஹ், படுத்தா லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? நம்மை நிற்க வைத்தவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். நம்மை அமர வைத்தவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். நம்மை படுக்க வைத்தவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். அப்ப எல்லா நிலைகளிலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கொண்டே இருப்போமேயானால் ஒரு நாள் மரணம் வரும். அப்பொழுதும் நமது நிலை எவ்வாறு இருக்கும்? தானா லா இலாஹ இல்லல்லாஹ்னு வரும். புரிஞ்சுமா? அதுக்குதான் நமக்கு ஷேகுமார்கள் பழக்கிறாங்க. சதா அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருங்கம்மா, சதா அல்லாஹ் நம்மளை பார்க்குறான்,
சதா லா இலாஹ இல்லல்லாஹ் புலங்குங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் புலங்கணுன்னு தான் நமக்கு சர்க்காரங்க ஆசைப்படுறாங்க. எந்த தேவைகள் உமக்கு நிறைவேறினாலும் அந்த தேவைகள் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லப்படுது, நீ மஹ்லூக்கை பார்த்து ஏமாந்து போயிடாதம்மா. தேவைகள் எங்கிருந்து நிறைவேறுமா, டைரெக்டாக அல்லாஹ் கொடுப்பானா? இது ஆலமே அஸ்பாப், இப்படித்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். புரிஞ்சதா? இப்போ எந்த மஹ்லூக்குகளிடத்திலே படைப்புகளிடத்திலிருந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தெய்வத்தன்மை, அந்த உலூஹியத், தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை இந்த படைப்புகளில் இருந்து வெளிப்படுவதை பார்த்து மனிதன் என்னாகி விடுகிறான், ஏமாந்து போய் இந்த வஸ்துதான் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்பதாக தவறுதலாக எண்ணி விடுகிறான். அவ்வாறு நீ ஏமாந்து விடாதே என்று நம்மை விழிக்கச் செய்பவர்கள் தான் ஷேகுமார்கள். அதான் சொல்லித்தராங்க, கண்ணு எந்த வஸ்துவும் தேவையை சுயமாக பூர்த்தி செய்யாதுப்பா, நீ இதை ஏன் அந்த வஸ்து தான் தேவையை பூர்த்தி செய்கிறது என்று பார்த்தால் என்ன விளைவு, அதை நேசிக்க ஆரம்பிச்சிடுவான், அந்த வஸ்துவை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். நமது முழு நேசமும் யாருக்காக வேண்டி உள்ளது? நேசம் யாரை மட்டுமா நேசிக்கணும்? ஹக்கை மட்டும்தான் நேசிக்கணும். இன்னும் சொல்ல போனால் அவனைத்தான் நம்ம நேசிக்கிறோம், அவனைத்தான் நாம் நேசிக்கிறோம். நமது ஒரு நபருக்கு பொண்ணு பார்க்குறாங்க, நீ பாருப்பா பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, கோடிக்கணக்கில் காசு பணம்லாம் இருக்குது, கோடிக்கணக்கில் காசு பணம், பேங்க் பேலன்ஸு, நகை நட்டு அவ்வளோ எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது. ஆனால் மௌத்தா போயிட்டாங்க, மையத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வருவாங்களா? யாராவது அந்த பெண்ணை நேசிப்பார்களா? இல்லை. ஏன்னா காசு பணம் இருக்குப்பா, ரொம்ப அழகான பொண்ணு, உலகத்திலேயே உலக அழகி அப்படின்னு சொன்னாலும் கூட யாராவது அவர்களை நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம். அப்போ மனிதன் நேசிக்கிறான்னு எதை வச்சு நேசிக்கிறான்? அங்கே வெளிப்படக்கூடிய ஹயாத்தை தான் நேசிக்கிறான். அப்போ நாம் அறிந்தோ அறியாமலோ அல்லாஹ்வை தான் நேசிக்கிறோம். ஏன்பா நீ தெரியாமல் நீ அப்படி நேசிக்கிற? தெரிஞ்சு நீ மௌலாவை நேசிக்க ஆரம்பிச்சிரு. இந்த வஸ்துவிலிருந்து அல்லாஹ் தான் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதை பார்த்து அல்லாஹ்வை நேசித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது ஷேகுமார்களுடைய பிச்சையில் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சதா அவனை நினைத்து வாழ்வதற்கும் அவனுடைய அடியார்களுக்கு அவனை பற்றி அவனுக்காக இஹ்லாஸாக எடுத்து சொல்லி வாழ்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. சதா லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி அதை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ்வாகவே ஆகி நமது வாழ்க்கையை லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ் தஆலா நிரப்பி அருள் புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ்வை நமது பேச்சும் மூச்சுமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.